Yeah. வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2021. ஸோ நம்மளுடைய சேனலில் இன்று முதல் எஜுகேஷனல் மெத்தடாலஜி பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் மெத்தடாலஜி பொறுத்தவரை எஜுகேஷனல் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி. ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் நம்மளுக்கு 30 மார்க்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். ஸோ அதையுமே நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிற அந்த 300 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த கொஷின் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேறு எந்த கொஷின்ஸ் வந்தாலுமே நம்ம அந்த எலிமினேஷன் மெத்தடில் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, த டேர்ம் எம்னிமோனிக்ஸ் இஸ் அசோசியேட் வித் ஆப்ஷன் ஏ மெமரி, ஆப்ஷன் பி அம்னீசியா, ஆப்ஷன் சி காக்னேட்டிவ் பிஹேவியர் அண்ட் ஆப்ஷன் டி அனீமியா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மெமரி. ஸோ இந்த எம்னிமோனிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு மெமரின்றது தான். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரீகால் பண்ண முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில்ன்றது தான் பார்த்திங்கன்னா அந்த எம்னிமோனிக்ஸ்ன்றது. ஸோ சைக்காலஜி பார்ட்டியில் இது மெமரி ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா போத் லாங்குவேஜ்லேயும் வரும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த இங்கிலீஷில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்லையுமே நம்ம ஆல்ரெடிலாம் போட்டிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 2-3 வீடியோ. நீங்கள் அதையுமே பார்க்கலாம். அந்த லிங்க்குமே நம்ம வந்து கீழே தரோம். அது வந்து நம்ம லாஸ்ட் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு போட்டது. இப்போ நம்ம தமிழ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த புக்கையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்கே மங்கள் புக் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அதையுமே ப்ரொவைடும் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், critical pedagogy firmly believes that the learners need not reason independently. Option B, what children learn out of the school is irrelevant. Option C, the experiences and perceptions of learners are important. Option D, the learner should always lead the classroom instruction. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பெடகாஜின்றது நம்ம கற்பித்தல் முறைகள் தான் வந்து பெடகாஜின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது எதை வந்து முக்கியமாக குறிப்பிடுறதுன்றதான் நம்மளுக்கு வந்து இந்த கொஷின். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். கற்பவரின் ஆர்வங்களும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் தரது தான் பார்த்திங்கன்னா அந்த கற்பித்தல்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். Third question, Vygotsky proposed that child development is option A, due to genetic components of culture. Option B, a product of social interaction. Option C, a product of formal education. Option D, a product of assimilation and accommodation. ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, a product of social interaction. ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. Fourth question, Vygotsky theory implies option A, child will learn best in the company of children having IQ lesser than his or own. Option B, collaborative problem solving. Option C, individual assignments to each student. Option D, after initial explanation do not support a child in solving difficult questions. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, collaborative problem solving. ஸோ வைகாட்ஸ்கை தியரின்னு வரும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங், கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங்கும் அதே மாதிரி வைகாட்ஸ்கை ப்ரப்போஸ்டு த சைல்டு டெவலப்மெண்ட் தியரின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த தியரி எதை நம்மளுக்கு சொல்கிறாங்கன்றது நம்ம கண்டிப்பாக எல்லா தியரிஸுமே நம்ம வந்து லேர்னிங் தியரிஸ் படிக்கணும். ஃபிஃப்த்து கொஷின், த டேர்ம் தட் டஸ் நாட் coincide with the style of learning. ஸோ இது வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ன்றது லேர்னிங் கூட ஒத்து போகலைன்றதான் நம்மளுக்கு இங்கே வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓரல் லேர்னிங், ஆப்ஷன் பி கண்டினியூஸ் லேர்னிங், ஆப்ஷன் சி கம்பேரிட்டிவ் லேர்னிங், ஆப்ஷன் டி ரூட் லேர்னிங். ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரூட் லேர்னிங். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா
லேர்னிங்கோடைய டைப்ஸு. பட் இது வந்து ரூட் லேர்னிங்கிறது கிடையாதுன்றதை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 6th question. A teacher uses a text and some pictures of fruits and vegetables and holds a discussion with their students. The students links the details with their previous knowledge and learn the concept of nutrition. This approach is based on option A, classical condition of learning, option B, theory of reinforcement, option C, operant conditioning of learning, option D, construction of knowledge. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான வேர்டு. கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்ன்றதை சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை நம்ம இன்னொரு விஷயத்தை கூட பொருத்தி அது மூலயமா நம்ம வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து உருவாக்குறது, இல்லை நம்ம லேர்ன் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று கூட நம்ம பொருத்தி பார்த்து கற்றுக்கிறது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த டீச்சர் வந்து அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டு பிக்சர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அது ப்ரீவியஸ் நாலேஜ்லேருந்து ஒரு நியூ கான்செப்ட் லேர்னிங்ன்றது வருது. ஸோ அதால் பார்த்திங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ்ன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமானது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஒரு புதிய விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது, இல்லை புதுசாக கற்றுக்கிறது, பொருத்தி பார்த்து கற்றுக்கிறதுன்றது நமக்கு வந்து அது ஒரு முக்கியமான கான்செப்ட். 7th question பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் டிவைடட் இன்டு டொமைன்ஸ் சச் எஸ் ஆப்ஷன் ஏ ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல் அண்ட் சோஷியல், எமோஷனல், காக்னிட்டிவ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல், சைக்காலஜிக்கல், psychological, cognitive, emotional and physical. ஆப்ஷன் டி ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், காக்னிட்டிவ் அண்ட் சோஷியல். ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல், ஆப்ஷன் சி சைக்காலஜிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்ன்றது நமக்கு வந்து சொல்கிறாங்க. 8th question. Which of the following is a teacher related factor affecting learning? Option A, proper seating arrangement. Option B, availability of teaching learning resources. Option C, nature of the content or learning experience. Option D, mastery over the subject matters. ஸோ எந்த விஷயம் பார்த்திங்கன்னா டீச்சருடைய எந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அஃபெக்ட் ஆகுது, அஃபெக்டிங் த லேர்னிங், கற்றலை வந்து மேம்படுத்தும், இல்லை முக்கியமான காரணம்ன்றது மேசிவ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு டீச்சர் வந்து அந்த பாடத்தில் எவ்வளவு புலமையாக இருக்காங்க, அவங்களுடைய நாலேஜ் தான் வந்து ஸ்டூடெண்ட் மேலே ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்டிங் லேர்னிங்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் பார்த்திங்கன்னா மேஸ்ட்ரி ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் டி. 9th question. Individual attention is important in the learning process because option A, learners always learn better in groups. Option B, teacher training programs prescribe it. Option C, it offers better opportunity to teachers to discipline each learners. Option D, children develop at different rates and learn differently. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சில்ட்ரன் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் அண்ட் லேர்ன் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டைப்பு டிஃப்ரெண்ட் ஐக்யூ இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருக்கும். ஸோ அதால் தான் நம்மளை அதை சில்ட்ரன் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் அண்டு லேர்ன் டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொருத்தருடைய கற்றலுமே வந்து மாறுபட்டிருக்கும். அதால் நம்ம கண்டிப்பாக தனிநபர் கவனம் செலுத்த வேண்டும்ன்றது அதை நம்மளுக்கு 9th கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டொமைன் ஆஃப் லேர்னிங்? ஆப்ஷன் ஏ எக்ஸ்பிரிமெண்டல், ஆப்ஷன் பி அஃபெக்டிவ், ஆப்ஷன் சி ஸ்பிரிச்சுவல், ஆப்ஷன் டி ப்ரொஃபஷ்னல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அஃபெக்டிவ். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த கான்செப்டில் வரலாம்னா ப்ளூம்ஸ் எஜுகேஷனல்
கான்செப்ட்ஸ் ப்ளூம்ஸ் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் ஒரு 3 டொமைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் டொமைன்ன்றது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த அஃபெக்டிவ்ன்றது தான் ஒன் ஆஃப் த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோடைய லேர்னிங் டொமைன்ன்றது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மற்றது கிடையாது. ஸோ அதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 11th question, errors of learners often indicate option A how they learn, option B the need for mechanical drill, option C absence of learning, option D socio-economic status of the learners. So the errors of learners, மாணவர்களுடைய தவறுகள்ன்றது எதை வந்து குறிக்குதுன்றதை நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா த நீட் ஃபார் மெக்கானிக்கல் ட்ரில். ஸோ அப்போ அந்த தவறுகள் ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த முறையான பயிற்சி, திரும்ப முறைப்படுத்தப்பட்ட அந்த மறு பயிற்சின்றது தேவை. ஸோ அதுதான் வந்து த நீட் ஃபார் மெக்கானிக்கல் ட்ரில்ன்றது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th question, the theory of multiple intelligence implies the following except. Option A, intelligence is a distinct set of processing operations used by an individual to solve problems. Option B, discipline should be presented in a number of ways. Option C, learning could be assessed through a variety of means. Option D, emotional intelligence is not related to IQ. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஐக்யூன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் இம்ப்ளைஸ் த ஃபாலோவிங், எக்ஸப்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸோடைய வர்றது, இது கிடையாதுன்றது தான் இதற்கான கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் டி. A teacher makes use of a variety of tasks to cater to a different learning styles of her learners. She is influenced by a Koller's moral development theory. Option B, Gardner's multiple intelligence theory. Option C, Vygotsky social cultural theory. Option D, Piaget cognitive development theory. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக அந்த ஆர்டருமே தெரியணும். கொஷின்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரின்றது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்றதை வந்து அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணியுமே நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். அதேமாதிரி நம்ம இந்த எல்லா தியரிஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதற்கான வெரைட்டி ஆஃப் டாஸ்க்ஸ் ஒரு டீச்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதாலான்னு கேட்டிங்கன்னா தான் இந்த கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுடைய லேர்னிங் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை நம்மளுக்கு வந்து குறிக்குதுன்றது சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th question, a teacher never gives answer to questions herself. She encourages her students to suggest answers, have group discussion and adopt collaborative learning. This approach is based on principles of option A, proper organization of instructional material, option B, setting a goal, a good example and being a role model, option C, readiness to learn, option D, active participation. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் டி, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ எல்லாரையுமே வந்து அதில் பங்கெடுக்க வைக்கிறது. ஸோ அதால் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் சொல்லாமல் மற்றவங்க எல்லாரையுமே குரூப் டிஸ்கஷனில் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாரையுமே தனிநபர் ஒவ்வொருத்தருடைய முக்கியத்துவம் தேவை, பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. 15th question, the children nature is a destructive, option B, constructive, option C, imaginative, option D, imitative. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பி, கன்ஸ்ட்ரக்டிவ். 17th question, the term identical elements is closely associated with option A, group instruction, option B, transfer of learning, option C, jealousy between twins, option D, similar test questions. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பி, transfer of learning.
ஸோ இந்த ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ்னு வரும்போது ஒத்த கூறுகள், ஸோ ஒரே மாதிரியான விஷயங்கள். ஸோ எதனுடைய தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது சொன்னோம். ஸோ இது ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரே மாதிரி ஒத்த கூறுகள்லாம் இருக்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ன்றது சொல்லுவாங்க. ஒரு டைப் ஆஃப் லேர்னிங்ன்றது இன்னொரு டைப் ஆஃப் லேர்னிங்கில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது, அதுதான் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். 18th question. Who was the first psychologist to make the personality inventory? So option A Freeman, option B F Galton, option C Frankman, option D Tolman. So இதற்கான கரெக்டான ஆப்ஷன் B F Galton. 19th question. Who is the father of genetic epistemology? Option A Piaget, option B Brunner, option C Vygotsky, ஆப்ஷன் டி டூவி. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ பியாஜெட். 20th question. The essential element of the syllabus for the children remained out of school should be a literacy competencies, option B lifestyles, option C numerical competencies, option D vocational competencies. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் டி வொகேஷனல் காம்படென்சிஸ். 21. Which of the following statements is not true? Option A growth is a biological process, option B development is a quantitative process, option C education is a goal oriented process, option D learning is a process of behavioral change. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெவலப்மெண்டல் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து தவறானது, மற்றது எல்லாமே கரெக்டு. ஸோ இப்போ டெவலப்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ். குவாலிட்டேட்டிவ்ன்றது பார்த்திங்கன்னா பண்பு நலன்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அளவு எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டதுன்றது கொடுத்துருக்காங்க, அது தவறு. பண்பு நலன்கள் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட்டுன்றது இருக்கும், க்ரோத்துன்றது தான் அளவு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பி டெவலப்மெண்ட் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். 22 question number. What type of evaluation identifies learning deficiency and difficulties of the learners? Option A placement, option B summative, option C continuous, option D diagnostic. ஸோ இது பார்த்திங்கன்னா எவாலுவேஷனில் ஒரு முக்கியமானது. டயக்னாஸ்டிக்ன்றது குறைகளை கண்டறிதல். ஸோ அப்போது ஐடென்டிஃபைஸ் த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்னாவே அது நம்மளுக்கு டயக்னாசிஸ் தான். ஆப்ஷன் டி டயக்னாசிஸ். 23rd. If a child writes 16 as 61 and gets confused between B and D, this is case of visual impairment, option B learning disability, option C mental impairment, option D mental retardedness. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்னு வரும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக படிப்போம். ரீடிங் டிசபிலிட்டி, ரைட்டிங் டிசபிலிட்டி, மேத்தமெட்டிக் கால்குலேஷன் டிசபிலிட்டி. ஸோ இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. அதில் வர்றது தான் பார்த்திங்கன்னா இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்றதை நம்ம எழுத்துக்களை மாறி மாறி எழுதுறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன்ன்றது லேர்னிங் டிசபிலிட்டியாக தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24 question number. What are the factors related to learners that affects the learning? The physical and mental health of the learners. Option B level of aspiration and achievement motivation. Option C readiness and willpower. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் டி எல்லாமே தான் வந்து லேர்னர்ஸை வந்து முக்கியமான காரணி, லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணி ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு லேர்னர்ஸ்ன்றது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் த அபோவ். 25. The term PSRN in development implies. Option A problem solving, reasoning and numeracy. Option B problem solving, relationship and numeracy. Option C perceptual skill and reasoning and numeracy. Option D perceptual skill, relationship and number. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங் அண்டு நியூமரசி. PSRNன்றது டெவலப்மெண்ட் இம்ப்ளைஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து
அனைத்து முக்கியமான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் டிஆர்பி 2021 எக்ஸாமினேஷனுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.